கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த ஒருவர் பெற்ற தாயின் ஆசைக்காக உள்ளூரிலிருந்து உலக நாடுகள் வரை ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறார். இது தொடர்பான சிறப்பு செய்தியை தற்போது காணலாம். மைசூரைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பவர் பெங்களூரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அவரது தந்தை இறந்த நிலையில் தனது தாய் ஸ்ரீமதி சூடா ரத்தினமாலின் ஆசைக்காக அவருடன் இந்தியா முழுவதும் 98,352 கிலோமீட்டர் பயணம் செய்துள்ளார். இந்தியா மட்டுமன்றி நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் புனித பயணம் மேற்கொண்டு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். தனது அம்மாவை ராணி போல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் உள்ளூரில் உள்ள கோவிலுக்கே செல்லாத ஸ்ரீமதி சூடா ரத்தினமாலை இந்தியா முழுக்க உள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்று வருகிறார். இது தொடர்பாக பேசிய கிருஷ்ணகுமார், வாழும் தெய்வங்களான பெற்றோர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் மறைந்த பிறகு நாம் பேசுவதும் அவர்களுக்காக நினைவுகளில் செய்வதும் எந்த புண்ணியமும் கொடுக்காது என தெரிவித்தார். தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் நம்மை பெற்ற அன்னைகள். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களை குழந்தைகள் கைவிடுவதும் குழந்தைகளை பெற்றோர்கள் கைவிடுவதும் தொடர்கதையாக வரக்கூடிய சூழலில் இன்றும் தன்னை பெற்றெடுத்த அன்னைக்காக பல்வேறு தியாகங்களை செய்து அவர்கள் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்தியா புறா வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய புதல்வன் அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நம்ம கேட்போம், ஐயா வணக்கம், முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு தாயினுடைய ஆசையை நிறைவேற்றங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிசயம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த சூழலில் அவங்க அம்மா உங்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் வச்சாங்க? நீங்கள் அம்மாவுக்காக என்னென்ன பண்ணிட்டு வரீங்க? வின் நியூஸ்ன அனைவருக்கும் நமஸ்காரம். அம்மா ஒரு நாள் பேசும்போது, அவர் கூட பேசும்போது, பெங்களூரில் நான் வேலை செய்யிட்டு இருக்கும்போது என் தகப்பனார் இறந்து போன பின்னே அவரோட கூட்டிகிட்டு என் கூட இருந்தார். நான் ஒரே பிள்ளை. ஸோ அப்போ ஒரு நாள், அம்மா நீங்கள் திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், திருவாரங்கம், திருநெல்வேலி, திருப்பட்டூர், திருவனந்தபுரம், திருப்பதி பார்த்திருக்கியம்மா அப்படி கேட்டேன். இமீடியட்லி அம்மா నేను పక్కదల్లో ఉన్న కోయిల్ కూడా ఇదివరకు పాతదే ఇల్లే కన్నా அப்படி சொன்னார். చాలా ஒரு நிராசைங்க சொன்னார். அதை கேட்டுட்டு உடனே என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ஜென்ம கொடுத்த தாய் இதுவரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கோயிலே பார்த்ததில்லையே. இமீடியட்லி சாந்த்வனை பண்ணி அவருக்கு வாக்கு கொடுத்தேன். அம்மா நீங்கள் கவலைப்படாதே, இங்கே ಬೇಲೂರು ಹಳೆಮಣ್ மாத்திரமில்லை, மொத்தம் பாரதமே நான் கொண்டு போய் உங்களுக்கு தரிசனம் பண்ணுறேன், காமிக்கிறேன் அப்படி சங்கல்பம் பண்ணேன். இப்போது உங்களுக்கு மறக்க முடியாதது, நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு போகிற இடையில எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை அவங்க வயசானவங்கனால அவங்க அதெல்லாம் எப்படி இது பண்ணீங்க? நான் என் தகப்பனார் 24 இயர்ஸ் பிஃபோர் கொடுத்த ஒரு வண்டி, அது இட் வாஸ் த ஃபஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் மை ஃபாதர். என் தகப்பனார் முதல் மடியாக எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அந்த வண்டியிலே அந்த அம்மாவை உட்கார வச்சு இதுவரைக்கும் 2 வீலர் 98,352 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு. மொத்தம் பாரத கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், அதுக்கப்புறம் அதை தாண்டி நேபாளும், பூட்டானும், மயம்னார் கூட இதே வண்டியில் போய் வந்திருக்கேன். எதுக்குன்னா இந்த யாத்திரை இந்த ஸ்கூட்டரில் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன்னா, என் தகப்பனார் கூட இருப்பாரோ. என் தகப்பனார் இறந்து போன பின்னே 2 பேர் மாத்திரம் இல்லை, 3 பேர் இருக்கு. எப்படும் தகப்பனார் கூட வந்துட்டு இருக்காரோ, இந்த பாவனையோட நான் இந்த யாத்திரையை பண்ணியிருக்கேன். அதனால் என் தகப்பனார் கூட அவர் ஆசீர்வாதம் இருக்குது எப்பவுமே. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக இன்றைக்கி பேரண்ட்ஸை கண்டுக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான என்னென்னா, தாய் தகப்பனார் பேசும் தெய்வம். இது பெரியவரெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அவரோட படங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது புது இல்லை. தாய் தகப்பனார் பேசும் தெய்வம், நம்ம கூட வாழும் தெய்வம். ஸோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தியாக பண்ணி அந்த அவரோட ஸ்வார்த்தம் எல்லாம் விட்டு என் பிள்ளைகளுக்காக நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு எல்லா தாய் தகப்பனார் ஸோ அதனால் இவ்வளோ பெனிஃபிட் வாங்கியிருக்கிற நம்ம இன்றைக்கி எல்லா சுஸ்திதியில் இருக்கோம். தாய் தகப்பனாரோட ஒரு கடமை, அவரோட ஹெல்ப் தான். நம்ம பெரிய ஆளாக பின்னே நம்ம லைஃப் செட்டில் ஆகி பின்னே அவருக்கும் கூட திரும்பி அன்பு பாசம் அதெல்லாம் எப்பவுமே திரும்பி கொடுக்கணும்.
அது சரீரದಲ್ಲಿ ಬರ இருக்கும்போது யார் ஹெல்ப் தேவையில்லை. பட் இந்த காலத்தில் கடைசி காலத்திலே எமோஷனல் சப்போர்ட்டு ஸ்வந்த பிள்ளைகள் ஸ்வந்த சில்ட்ரன்ஸ் வந்து அவரோட பாசமாக பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நாள் வந்து 24 மணி நேரம் இருக்குது, 23.5 hours அது உங்களதே. நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாபு, கரியரு, பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி கம்மி என்ன வேணும். ஒரு நாள் வந்து ஒரு 1/2 hour, ஒரு அரை கண்டியோ ஒரு கண்டியோ தாய் தகப்பனார் கூட உட்காந்து பேசணும். நம்ம வாய் திறந்து பேசணும், பழகணும், சிரிச்சோட பேசணும். எதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ பிறந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி லட்ச பிரார்த்தனை இருக்கு. தாய் தகப்பனார் நமக்காಗಿ 100 ಗುಡಿ ಗೋಪುರ போய் கோயில்கள் போய் சாது சத்புருஷரை மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கி ஒரு நல்ல சந்தானம் கொடு அப்படி ஆண்டவன் எல்லாரும் வேண்டிட்டு இருக்கு. இந்த கடமை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. இந்த ருணம் இருக்குது நமக்கு. இந்த வயசான காலத்தில் அவர் கூட நல்லா பேசணும், மதிக்கணும். எதுக்குன்னா ஒரு அரை கண்டியோ ஒரு கண்டியோ அவர் பக்கம் உட்காந்து பேசணும், வாய் திறந்து பேசணும். அப்போ தான் கஷ்ட சுக்கம் அவருக்கு தெரிய போகுது. எதுக்குன்னா இந்த கடைசி காலத்தில் அவருக்கும் என்னென்னா நம்ம பிள்ளைகளோட இருக்கணும், பேரன் பேத்தியோட பார்த்துட்டே நம்ம இருக்கணும், அப்படி அவருக்கும் ஆசை இருக்குது. ஆல்ரெடி அவர் பாடியில் வந்து பிபி சுகரு ஏஜ் ஆகிருக்கிறதுனால நிறைய கஷ்டங்கள் இருக்குது. பிபி சுகரு, தலைவலி, மண்டி வலி அதெல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் நம்மவும் அவரை தூர வச்சா, விருத்தாசிரம அந்த ஓல்டேஜ் ஹோமை கொண்டு போய் விட்டா அவருக்கு ஆல்ரெடி பாடியில் பெயின் இருக்குது, இந்த மானசிக்கோட பெயினு கூட உண்டாக்குறது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே அவரோட என்ன செஞ்சாலும் அவரோட நம்ம கடமை தீர்த்த முடியாது. உயிரோடு இருக்கும்போது சேவை. அதுக்கப்புறம் வந்து 100 பேர் கூப்பிட்டு புண்ணிய தானம் பண்ணி போஜனமெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க, புண்ணிய தானம் எல்லாம் பண்ணுவாங்க, அது பண்ணுங்க, அது வேறு. உயிரோடு இருக்கும்போது எதுக்குன்னா இப்போ மணி ஃப்ளோ ரொம்ப இருக்குது சொசைட்டியில், யாரும் பூர் இல்லை மல்டி பில்டிங்ஸில் இருக்கும். அந்த வீட்டில் வந்து தாய் தகப்பனார் இல்லா இருந்தால் அது எப்படி வீடாகும்? நம்ம 4-5 தடவை சாப்பிடுவோம், எது பார்க்குறோமோ அதெல்லாம் சாப்பிடுவோம். அட்லீஸ்ட் 2 times தாய் தகப்பனார் கூட உட்காந்து அவரோட சாப்பிடலைன்னா நான் எந்த மாதிரி பிள்ளைகள் நம்ம கேட்கணும். அம்மா வாங்கோ என் பக்கம் உட்காரு, போஜன இன்னும் கொஞ்சம் போஜன செய்யணும், இன்னும் கொஞ்சம் அன்னம் தின்னம்மா, இப்படியெல்லாம் பேசினா அவரோட ஆயு கூட இட் வில் இன்க்ரீஸ். 10 வருஷம் அவர் ஆயு இருந்தால் இந்த பிள்ளைகள் பாசமாக நடந்துக்கிட்டா அவருக்கு நம்ம பெத்த தாய் தகப்பனார் நம்ம கூட இருந்தால் நமக்கே பலம் இல்லையா? ஸோ அதனால் மறக்காமல் அவரோட கடமைகள் நிறைய இருக்குது. இந்த கடைசி காலத்தில் வந்து தாய் தகப்பனார்னா தூர வச்சாதீங்க, உங்கள் கூட வச்சுக்கோங்க, நல்ல பாசமாக அன்போடு பார்த்துக்கோங்க. அதுதான் ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಥರ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಸಿಕ್ಕೋದು ಅಪರೂಪ. ನನಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ನನ್ನ ಸೌಭಾಗ್ಯ, ಪೂರ್ವ ಜನ್ಮದ ಸುಕೃತ ಅಂತ ನಾನು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಹೆತ್ತ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಋಣ ತೀರಿಸೋದು ಒಂದು ಮುಖ್ಯ ಆದರ್ಶ. ಒಂದು ಉತ್ತಮ ಜೀವನ ಆದರ್ಶವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನ್ಯಾಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಮಗ ನನಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಇಂಥ ಮಗನ್ನ ನಾನು ಪಡ್ಕೊಂಡು ನಾನು ಬಹು ಧನ್ಯಳಾಗಿದ್ದೇನೆ, ಬಹಳ ಧನ್ಯಳಾಗಿದ್ದೇನೆ.